ஸோ பிரேக்கர் பிளாக் எப்படி கிரியேட் ஆகும் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சப்போர்ட் ஏரியா இருக்கு, ரைட்? அண்ட் தென் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு. இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி பாயிண்ட். ஆல்ரெடி மார்க்கெட் ஏதோ ஒரு டைம்ல இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான லோவ ஃபார்ம் பண்ணிட்டு தான் மேல போயிருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, அந்த லோவ கிராப் பண்றதுக்காக கீழ வருது. ஒன்ஸ் இந்த லோவ கிராப் பண்ண உடனே, மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, மேல போகல. ஓகே. சடனா மேல போகல. ஸோ மார்க்கெட் இந்த லோவ கிராப் பண்ண உடனே அகைன் ஒரு ஷார்ட் டெர்ம் லோவ கிராப் பண்ணுது. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இல்லையா? ஸோ இப்ப இந்த சப்போர்ட் ஏரியாவ பிரைஸ் பிரேக் பண்ணும்போது, இந்த சப்போர்ட் ஏரியா என்னவா மாறுது? இந்த சப்போர்ட் ஏரியாவ பிரைஸ் பிரேக் பண்ணும்போது, இந்த சப்போர்ட் ஏரியா என்னவா மாறுது? ரெசிஸ்டன்ஸா மாறுது. ரைட்? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல யார் உள்ள வருவா? ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? உள்ள வந்து செல் பண்ணுவாங்க. இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சுச்சு. ஸோ அதாவது இன்ஸ்டிடியூஷனலோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அதுதான். இன்ஸ்டிடியூஷனல் வந்து ரீட்டெயில் ட்ரேடர்ஸ எப்படி உள்ள கொண்டு வரலாம் மார்க்கெட் உள்ள. ஓகே. ஸோ இப்ப இந்த இடம் மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் அவுட் குடுத்த உடனே இந்த இடத்துல பிரேக் அவுட் ட்ரேடர்ஸும் என்டர் ஆகுவாங்க. அண்ட் தென் பிரேக் அவுட் குடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் ரீடெஸ்ட் ஆகுது இல்லையா? அந்த இடத்துலயுமே வந்து என்ன பண்ணுவாங்க? ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வருவாங்க. பட் ஆனா மார்க்கெட் இங்க என்ன பண்ணுதுன்னா, ஸோ இந்த லோவ எடுக்குது. ஓகே. இந்த லோவ எடுத்தோனே மார்க்கெட் என்ன பண்ணுது? சடனா திரும்பி மார்க்கெட் இந்த ஹைய புஷ் பண்ணுது. பிரேக் பண்ணுது. ஓகே. இந்த ஹைய பிரேக் பண்ணி அகைன் மார்க்கெட் என்ன பண்ணுது? என்ட்ரி குடுத்துட்டு மேல இப்போ நம்ம மிட்டிகேஷன் பிளாக்ல ஒண்ணு பார்த்தோம் தெரியுமா? மிட்டிகேஷன் பிளாக்னா என்னன்னா, இந்த லோவ பிரேக் பண்ணாம மார்க்கெட் மேலேயே திரும்பிடுச்சுன்னா, அதுதான் மிட்டிகேஷன் பிளாக்ன்னு பார்த்தோம். இல்லையா? ஸோ இந்த லோவ பிரேக் பண்ணும்போது நமக்கு பிரேக்கர் கிடைக்குது. ஓகே. அதாவது இந்த லோ டூ இந்த ஹை தான் நம்மளோட பிரேக்கர் ரேஞ்ச். அகைன் மார்க்கெட் கீழ இறங்கி வந்து அந்த பிரேக்கர்ல ரியாக்ட் ஆகிட்டு தான் மேல போகும். இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல. ஓகேங்களா? ஹையர் டைம் ஃப்ரேம் மீன்ஸ் H1லயா இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ H1க்கு அப்புறம் எந்த டைம் ஃப்ரேம்லயா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அண்ட் தென் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல இந்த H1லாம் வந்துருச்சு. சாரி இந்த பிரேக்கர் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம இதுல போய் எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னா, அகைன் மார்க்கெட் என்ன பண்ணணும்? சேம் சினாரியோ தான் கிரியேட் பண்ணணும். அதாவது மார்க்கெட் ஒரு லோவ கிரியேட் பண்ணணும். அந்த லோவ அகைன் பிரேக் பண்ணணும். அகைன் சடனா புஷ் பண்ணணும். அகைன் மார்க்கெட் பிரேக்கர்ல என்ட்ரி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்ன் தான் இங்க கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகலன்னா மிட்டிகேஷன்ல மார்க்கெட் என்ட்ரி கொடுக்கும். அதாவது இந்த லோவ பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் மிட்டிகேஷன். இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் பிரேக்கர். ஓகேவா? இந்த லோ பிரேக் பண்ணலன்னா மார்க்கெட் என்ன ஆகிடுச்சு? மிட்டிகேஷன். ஸோ இந்த 2 சினாரியோ தான் மார்க்கெட்ல நடக்கும். ஒண்ணு மிட்டிகேஷன், இன்னொன்னு பிரேக்கர். ஓகேங்களா? இது பை சைடா இருந்தாலும் சரி, செல் சைடா இருந்தாலும் சரி, மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ரியல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிகாஸ் அப்பதான் வந்து நமக்கு இன்னும் கிளியரா புரியும். ஸோ ஒரு பிரேக்கர் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இப்போ இந்த மூவ்ல வந்து நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ஈக்குவல் லோஸ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைட்? இது ஃபர்ஸ்ட். அண்ட் தென் மார்க்கெட் இந்த இடத்துல ஈக்குவல் ஹைய ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா, மார்க்கெட் இந்த ஹைய பிரேக் பண்ணுது. அதாவது ஹை, லோ, ஹையர் ஹை. ஹையர் ஹை குடுத்து இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது? சடனா புஷ் பண்ணி கீழ பிரேக் பண்ணுது மார்க்கெட்ட. இல்லையா? ஸோ புஷ் பண்ணும்போது எனக்கு ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு, லோ ஃபார்ம் ஆயிடுச்சு, ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இது வந்து ரீட்டெயிலோட திங்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரீட்டெயிலோட மைண்ட் செட்ல பார்த்தீங்கன்னா, ஹை, லோ, ஹையர் ஹை இல்லையா? அண்ட் தென் லோ அண்ட் தென் ஹையர் ஹை. இது வந்து ஒரு கன்டினியூஷன் பேட்டர்னா தான் பார்ப்பாங்க.
இல்லையா? ஸோ இத வந்து என்ன பார்ப்பாங்கன்னா, ஒரு கன்டினியூஷன் பேட்டர்னா தான் பார்ப்பாங்க. பிகாஸ் மார்க்கெட் லோ, ஹை, ஹையர் லோ அண்ட் தென் ஹையர் ஹை, அகைன் ஒரு ஹையர் லோ, அகைன் ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்றதுக்கு தான் மார்க்கெட் ட்ரை பண்ணுதுன்னு பார்ப்பாங்க. பட் ஆனா இங்க என்ன பண்ணுதுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல தான் லிக்விடிட்டி ஒர்க் பண்ணுது. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் சடனா பிரேக் ஆகுது. தெரியுதுங்களா? ஸோ சடனா இந்த மாரியான மொமெண்டம் நமக்கு வேணும். ஸோ சடனா பிரேக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ட மேக் பண்ணுது. ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ட மேக் பண்ணுதா? ஸோ இப்ப இந்த இந்த ஹை ஃபார்ம் பண்ணுச்சு இல்லையா? இந்த லோ அதாவது இந்த ஹை டூ இந்த லோவ ஃபார்ம் பண்ண இந்த செல் கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஹை, இந்த ஹை, இந்த லோவ ஃபார்ம் பண்ண இந்த செல் கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா? இந்த செல் கேண்டில் தான் நம்மளோட பிரேக்கர். ஓகே. கேன் சி மார்க்கெட் ரொம்ப சிம்பிளா ஒரு என்ட்ரி குடுத்திருக்கு. தெரியுதுங்களா? இதுதான் பிரேக்கர். ஓகே. இந்த ஹை அண்ட் இந்த லோவ கிரியேட் பண்ண இந்த 3 கேண்டில் இந்த 3 கேண்டில் நீங்க விக்கோட சேர்த்து எடுத்துக்கலாம். அதாவது விக் டூ விக் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கேண்டிலுமே நம்ம எடுத்துக்கணும். இது என்னோட என்ட்ரி. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல அகைன் இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப எனக்கு இந்த இடத்துல பிரேக்கர் ஃபார்ம் ஆயிருக்கா? பிரேக் கூடவே எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணிருக்கு மார்க்கெட்டு? எஃப்இஜிஎ ஃபார்ம் பண்ணிருக்கு. இது அனதர் கன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கன்ஃபர்மேஷன். பிரேக்கர் பிளஸ் எஃப்இஜி. நான் ஏன் இந்த கேண்டில் எடுக்கல? இந்த 2 கேண்டில் நான் ஏன் எடுக்கல பிரேக்கரா? பிகாஸ் இந்த ஹை டூ இந்த லோக்கு உள்ள தான் இந்த லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அப்டின்னும்போது இந்த ஸ்விங் தான் வேலிடான ஸ்விங். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஹை, இது லோ இப்படி தான் மூவ் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து இங்க ஒரு ஹைய கிரியேட் பண்ணி, இங்க ஒரு லோவ கிரியேட் பண்ணி, அகைன் ஒரு ஷார்ட் டெர்ம் ஹைய கிரியேட் பண்ணி இப்படி போகல. புரியுதுங்களா? டபிள்யூ பேட்டர்ன்ல போகல. மார்க்கெட் ஒரு வி ஷேப்ல மூவ் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த மூவ் வந்து இதுக்குள்ள தான் இருக்கு. இந்த ஒரு சின்ன ஸ்விங் வந்து இதுக்குள்ள தான் இருக்குன்னும்போது, இதுதான் நம்மளோட பிரேக்கர். ஸோ மார்க்கெட் பிரேக்கர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் தென் பிரேக்கர ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக்கரோட என்ட்ரிக்குள்ள நமக்கு எஃப்இஜிய ஃபார்ம் பண்ணியிருக்கு. இல்லையா? ஸோ எஃப்இஜிய ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ 3 டைம் அதாவது 3:00 நான் சொன்னேன் இல்லையா? 3 to 4 என்ன சொல்லியிருக்கேன்? நோ. லண்டன் செக்ஷன் 2 to 5. அந்த 2 to எஸ் சில்வர் புல்லட். ஸோ அந்த சில்வர் புல்லட் என்ட்ரி தான் இங்க மாட்டியிருக்கு. ஓகே. ஸோ அகைன் மார்க்கெட் என்ட்ரி குடுக்குது. ஸோ இந்த இந்த ஏரியா உங்களோட என்ட்ரி. அதாவது இந்த எஃப்இஜில வேணாலும் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லன்னா, நான் பிரேக்கர்ல தான் என்ட்ரி எடுப்பேன்னா, எஸ் யூ கேன் ட்ரை டூ பிரேக்கர். இந்த பிரேக்கருக்கு மேல உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்ட் தென் உங்களோட டார்கெட் வந்து அகைன் இன்னொரு ஈக்குவல் லோவா இருக்கும். ஈக்குவல் லோவோ ஒரு ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரேக்கர் என்ட்ரி. என்ன கேட்டா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல. ஓகே. இப்போ நம்ம இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் அனலைசிஸ். இந்த இடம் வந்துருச்சு. எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்ல. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். கன்ஃபர்மேஷன் இருந்தா தானே நான் என்ட்ரி எடுப்பேன். இல்லையா? இது என்னோட பிரேக்கர். இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரை நான் வெயிட் பண்ணுவேன். அதாவது 5 மினிட்ஸ்லயோ, 3 மினிட்ஸ்லயோ, 15 மினிட்ஸ்லயோ ஸோ எந்த டைம் ஃப்ரேம்ல எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்த டைம் ஃப்ரேம்ல தான் என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா? ஓகே என்ட்ரி போகலாம் அப்படின்றது. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, அகைன் இன்னொரு பிரேக்கர் இருக்கு. என்சி மார்க்கெட் அதே பேட்டர்ன் தான். ஹை, லோ, ஹையர் ஹை. தெரியுதுங்களா? ஹை, சாரி ஹை, லோ, ஹையர் ஹை அண்ட் தென் மார்க்கெட் புஷ் பண்ணி பிரேக் பண்ணுது. ஸோ சேம் பேட்டர்ன் இங்க கிரியேட் ஆயிடுச்சா? அதாவது ஒரு பிரேக்கர டேப் பண்ணிட்டு அந்த பிரேக்கர்ல இருக்கிற எஃப்இஜில ஒரு சேம் பேட்டர்ன் அகைன் ஒரு பிரேக்கர் கிரியேட் பண்ணுது மார்க்கெட். ஸோ இந்த லோ என்னோட பிரேக்கர் லோ இல்லையா?
இப்ப நான் ஸ்டாப் லாஸ் தூக்கிட்டு போய் இந்த பிரேக்கருக்கு மேல வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? இப்ப நான் ஸ்டாப் லாஸ தூக்கிட்டு போய் இங்க வைக்கணுன்ற அவசியம் இல்ல. பிகாஸ் எனக்கு இந்த இடத்திலேயே கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இப்ப நான் ஸ்டாப் லாஸ எங்க பிளேஸ் பண்ணலாம்? இந்த ஹைக்கு மேல பிளேஸ் பண்ணாலே போதும். என் டார்கெட் எங்க? இந்த லோ. இது என்னோட என்ட்ரி. ஸோ பிரேக்கர் பிளஸ் அகைன் ஃபேர் வேல்யூ. யூ கேன் சி. ஃபேர் ரைட்? ஸோ இப்ப நான் என்னுடைய டா ஸ்டாப் லாஸ தூக்கிட்டு போய் இங்க வைக்கணுன்ற அவசியம் இல்ல. பட் எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ட பாருங்க. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த மாரியான டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சதுன்னா, கண்ண மூடிட்டு நீங்க என்ட்ரி போகலாம். ஓகே. அது மேனிபுலேஷன் நடந்திருந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி. இந்த மாரியான டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அதாவது செல் சைடு தான் நீங்க பை சைடு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த மாரியான டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 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 2 கேண்டில் பாருங்களேன். இவ்ளோ கேண்டில் மூவ் பண்ணத வெறும் இந்த 2 கேண்டில் குளோஸ் பண்ணிருச்சு. இல்லையா? ஸோ உங்களோட என்ட்ரி எங்க இருக்கணும்னா, இந்த பிரேக்கர்ல உங்களோட என்ட்ரி, உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த ஹைக்கு மேல, அண்ட் தென் உங்களோட டார்கெட் இந்த லோ. அங்க நம்ம என்ன பார்த்தோம்? 1:3 பார்த்தோம். இங்க என்ன பார்க்குறோம்? 1:5 ரைட்? ஸோ இவ்ளோதான் பிரேக்கர் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். இப்படிதான் ஒரு டாப் டவுன் அனாலிசிஸ் இப்படிதான் பண்ணணும். ஸோ இப்போ நான் 15 மினிட்ல போனா எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் 5 மினிட்ல வந்து அகைன் ஒரு பிரேக்கர் கிரியேட் ஆயிருந்துச்சு. இல்லையா? ஸோ அகைன் அந்த பிரேக்கர்ல என்ட்ரி எடுத்துட்டேன். அவ்வளோதான் விஷயம். நீங்க சீக்கிரம் ட்ரேட முடிக்கணும்னா இந்த லோல முடிச்சுக்கலாம். டோன்ட் வரி. ஆமா 1:2ஓ, 1:1ஓ இந்த லோல முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஒரு டாப் டவுன் அனாலிசிஸ் இருக்கணும். இங்க மார்க்கெட் அகைன் பிரேக்கருக்கு ரியாக்ட் ஆகி புஷ் பண்ணி கீழ வருது. ஓகேவா?